இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது பார்த்தால் போதும் மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படும் ஒரு தெய்வம் இருக்கிறது என்றால் நம்புவீர்களா? 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே, அதுவும் 48 நாட்கள் மட்டும் மண்ணுலகத்திற்கு வந்து லட்சக்கணக்கான பக்தர்களின் கண்களில் நீர் வரவழைக்கும் அந்த தெய்வம்தான் அத்திவரதர். புராணங்கள் சொல்கின்றன, யுகங்களுக்கு முன்னால் பிரம்மா செய்த மகா யாகத்தின் அக்னியிலிருந்து தோன்றியவர் இந்த அத்திவரதர் என்று. அக்னியில் பிறந்ததால் ஏற்பட்ட அந்த உக்கிர வெப்பத்தை தணிக்க அவரை ஒரு வெள்ளி பெட்டியில் வைத்து அனந்தசரஸ் புனித குளத்தின் ஆழத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள். அதன்பின் 40 ஆண்டுகள் அமைதி, 40 ஆண்டுகள் மௌனம். அந்த மௌனத்தை உடைத்து ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே அத்திவரதர் வெளியே வருவார். வைபவம் தொடங்குவதற்கு 3 நாட்களுக்கு முன்பே அர்ச்சகர்கள் புனித குளத்திற்குள் இறங்கி வெள்ளிப்பெட்டியை சுற்றியிருக்கும் நாக பாசங்களை ஒவ்வொன்றாக அகற்றி மிகுந்த பக்தியுடனும் பயபக்தியுடனும் சுவாமியை மேலே கொண்டு வருவார்கள். வெளியே வந்ததும் அத்திமரத்தாலான அந்த அதிசய சிலைக்கு சிறப்பு தைல காப்புகள், அற்புத அலங்காரங்கள். முதல் 24 நாட்கள் அவர் கிடந்த கோலத்தில் சயன நிலையில் அருள் பாலிப்பார். அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்தில் கருணை பொழிவார். லட்சக்கணக்கான மக்கள் 10 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் நின்று அந்த 5 வினாடி தரிசனத்திற்காக உயிரை அடக்கி காத்திருப்பார்கள். 48 நாட்கள் முடிந்ததும் மீண்டும் வாசனை திரவியங்கள் பூசப்பட்டு அத்திவரதர் அதே வெள்ளி பெட்டியில் அதே புனித குளத்தின் ஆழத்தில் பத்திரமாக வைக்கப்படுவார். அடுத்த முறை அவர் வெளியே வரும்போது இன்று அவரை பார்க்கும் பலரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். அதனால்தான் அத்திவரதரை ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை வரும் தெய்வம் என்று அழைக்கிறார்கள். கடைசியாக 2019 காட்சி தந்த அத்திவரதரை நாம் மீண்டும் காணப்போவது 2059 தான். பக்திக்கும் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் உயிர்ப்பான இந்த வைபவம் தமிழர்களின் ஆன்மீக வரலாற்றில் ஒரு பொற்கால அத்தியாயம். இந்த தெய்வீக கதையால் உங்கள் மனம் நெகிழ்ந்திருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் PA Edits.